இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு 2 வகையான சட்னி செஞ்சேன். என்ன செஞ்சேன் அப்படின்றத பார்த்துருவோமா? கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் கடலப்பருப்பை சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் சேர்த்தணும் அப்படின்னாலுமே இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3லேருந்து 4 காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நான் சின்ன தக்காளியாக இருந்தாலும் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3 பூண்டு, ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு அரை தக்காளி, 2 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லைட்டாக புளி, நான் வறுத்து வச்ச மல்லாட்டா பயிரை ஒன்றும் பாதியமாக தூள் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலர்னு விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் நிறையா மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நம்ம விருப்பம் தான். கட்டாயம் நீங்களும் சேர்த்து அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 சட்னிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் புளி சேர்த்துட்டு தண்ணி நிறைய அதிகமாக சேர்க்காமல் ஒன்றும் பாதியமாக குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு கடுகு கருவேப்பிலை சிம்பிளான தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா சட்னி ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி, தக்காளி சட்னி, மல்லாட்டா சட்னி. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.